ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வேலண்டைன்ஸ் பிளாக்ஸ் 2026 அப்டேட் தாங்க. அதாவது ட்ரைலர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சீன் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா. திடீர்னு எட்டி, இது புது மியூட்டேஷன் எட்டியோடது, எட்டியாட்டோன்னு வருது. ஸோ ஓகே, ஃபைட் பண்ண ரெடியாகிறான் போல். இது கத்துது. இவன் என்ன ஃப்ரூட் வச்சுருக்கான்? ரெடியாகிறான். மேமத்தா தெரிஞ்சு மேமத்துக்கு ஏதாச்சும் ஒரு மியூட்டேஷன் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு யூசத்தோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருப்பான். வேறு ஏதோ ஒரு மியூட்டேஷனுக்கு பார்த்து போட்டிருப்பான். அந்த மியூட்டேஷன் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு நீங்கள் இந்த எட்டி ஸ்கின் அவ்வளோக்கா பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஓகே. என்னடா அது? எதுக்கு இந்த மை கேம் 43 நிற்கிறான்? எனக்கு தெரிஞ்ச அந்த மை கேம் 43 நிற்கிறது அதாவது ஓனி ஃப்ரூட்டும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட். அதனால தான் மை கேம் 43 இங்கே நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவனும் காமிக்கிறான், அவனை இவன் டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு. அதேமாதிரி அவன் சொல்கிறான், ஜியாலி சொல்கிறான் என்னென்னா, வாட் வாஸ் ரெட் குயிங் டூயிங் தேர். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை மிதந்துட்டுருக்கான், சொல்லிகிட்ருக்கான் இந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் இருக்குன்ட்டு. சரிப்பா, சீக்கிரம் அந்த எட்டி மியூட்டேஷன் காமி, நான் ஆர்வலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் பூஸ்ட் இருக்கா? ஓகே ஓகே. ஜி டேப். இது என்னடா மூவு? இது என்ன மூவு? சரி, ஜி டேப்பு ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது என்ன ஜி ஹோல்டா? பா, சூப்பருங்க, இந்த அட்டாக் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அட்டாக்கு. ஜி ஹோல்ட் நல்லா இருக்குது. எக்ஸ் டேப்பு இந்த அட்டாக்கு நல்லா தான் இருக்குது. பால் ஆட்ட போய் அவனை அடிச்சு வெளியில் தள்ளி விட்றது. ஓகே. அதாவது என்ன சொல்கிறான்னா, அதுக்கு 3 இது இருக்காமல், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ ஒன்று, அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று. ஜி ஹோல்டு இப்படி தான் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாட்டி. ஓகேங்களா. மூ பார்த்தா இது இந்த எட்டி ஃப்ரூட்டில் இருக்கும்ல, அடிச்சு கீழே தள்ளி விடுவாங்களா, அதே மாதிரி தான். இப்படி ஒரு அடி எஃப்மூ டேஷ் ஆட்டம் இருக்குது, ஒரு டேஷ். அதுதான் அந்த டேஷ் போய் அடித்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், கேம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். என்னதுடா அது? நார்மலாக கொடுத்தீங்கனாலே என்னால் பார்க்க முடியாது. இதெல்லாம் நான் சுற்றி வர என்னமோ கொடுத்துருக்கீங்க. ஆனால் நைஸுங்க, ஸ்கின் நல்லாயிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் சுற்றி வர இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்தாங்க தெரில. இங்கே டேஷ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஓகே. ஓ, நார்மல் கேமில் தான் இப்படி டேஷ் பண்ண முடியுமா? டேஷ் கூல் டவுன் இருக்குமாம்மா. இது என்னது ஷோகேஸ்ங்காட்டி டேஷ் இல்லை. M1 பாருங்கள், M1 இது செம்மையாக இருக்குது. கீழே அடித்து மேலே கொண்டு போய் ஒரு இது செம்மையாக இருக்குது. M1 செம்மையாக இருக்குது. M1 ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்லோவாக இருக்குது. ஜி டேப் நல்லாயிருக்கு. ஜி ஹோல்டும் அதே மாதிரி தான், அங்கே இருந்த மாதிரியே தான், முன்னாடி காமிச்ச மாதிரியே தான். ஓகே. அவன் 2005 எவ்வளோ, 2500 லெவலா? அப்போ மேக்ஸ் காமிச்சிச்சு. இது இந்த எக்ஸ் ஹோல்டா பாருங்க, 2 டைம், ஒரு டைம் இதாகி 2 டைம் பெருசாகி. இது பார்க்கலாம். இந்த மூணு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வா, பஞ்சுங்க பார்த்தீங்களா? இது வெயிட் பண்ணி கிட்ட போய் ஒரு பஞ்சு. ஓகே. இப்போ 5000 வந்துட்டு அதுக்குள்ளே. இங்கே எஃப்மு நல்லா இருக்குங்க. அப்யூஸ் ரெஸ்ஸு ஹேர்லேருந்து ஒரு மாதிரி அடிக்குது, கீழேருந்து ஒரு மாதிரி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. மற்றபடி ஸ்கின் பாருங்கள், வடப்பாக இருக்குது. இந்த ஸ்கின் எப்படியாச்சும் நான் வாங்கிடணுங்க. ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், என் அக்கௌண்ட் எவ்வளோ ஹேக் பண்ணிட்டான். அதை போய் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஓகே, சாரி. நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் போனஸ் சொன்ன மாதிரி எக்ஸ்பி வரப்போகுது. இது இருந்தால் ஈஸியாக கிரைண்டிங் போட்டுடலாம். ஓகே. இந்த வேலண்டைன்ஸ் டே ஷாப்பு கியூபிட்ஸ் கோட்டு, ஸ்டென் கிளாஸு, அப்புறம் இந்த லைட் பிங்க் காரா. ஓகேங்களா. என்பிசிஸு கொண்டா இந்த டைம் இந்த டைம் 100 லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? ஜாலிங்க. 100 லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா போய் பேண்ட் தீவை அடிச்சுப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் வி ஹேவ் வேலண்டைன்ஸ் டே டெய்லி குஸ்டா. டெய்லி குஸ்டா. டிஃபிட் 5 குக்கி கிராஃப்டர். அவன் சொல்கிற ஆளை போய் அழைச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு போய் கொடுப்பான். இவன் பார்த்தீங்கன்னா C1 மேன்ஷன், C1 என்னது மிடில் டவுன், C2 கேஃபே, C3 மேன்ஷன். ஓகே. கொஸ்ட்டு முடிச்சா 100 ஹாட்ஸ் கொடுக்குறானா?
ஸ்பின்னிங்க்கு எவ்வளோ ஹார்ட்ஸ் 100 இருந்தால் டெய்லி நான் இதே போட்டுப்பேன். ஆனால் பத்தாது. இது என்னது அது? ஓஹோ, இன்னொரு இதுவா? பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து போய் இது பண்ணலாமாம்மா. பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டு ஃப்ரூட்டோட ஃப்ளைட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி பறந்து போனோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் கொடுப்பா. அப்படிங்கிறா அவங்ககிட்ட கொஸ்ட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் ஈச் 10 minutes. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் ஈச் 10 minutesனால் இப்போது 30s இருக்குங்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, கச்சாக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டேய் இரு 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 எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஃப்ரூட் மியூட்டேஷனும் இல்லை. போன அப்டேட்டோட கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நான் சத்தியமாக குவிட் பண்ணிடுவேன் இந்த கேமை. சத்தியமாக குவிட் பண்ணிடுவேன். ஃபுல் பே டு வின் தான். போன வின்டர் அப்டேட் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி தான் குவிட் பண்ணிடுங்கிறேன். ஆனால் என்ன ஃபுல் பே டு வின்னாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புது ஆக்சசரி அது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஹாண்டடு அது என்னது ஹாலோவின் அப்டேட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணிடுறீங்களான்னு கேட்குறான். சூப்பர். எட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கு. ஸோ நைஸுங்க. டேஷ் காமிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த நான் அவரோட வெயிட் பண்ணிகிட்ருக்குது அந்த ஹார்ட் வச்சு ரோல் பண்ணுறது தான். லைட் பிங்க் கவர் நல்லா இருக்குது. ஓகே, இந்த கொஸ்ட்டு காமிக்கிறான், சம்மரைஸ் பண்ணுறான். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். பாய் ஃப்ரம் காக்காஷ் வேர்ல்ட் ஆஃப் கேமிங்.